வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ எடிசன் விளாக்ஸ் உறவுகளே. வீடியோக்குள்ளே வந்ததுமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு நியூ ஹெர்பல் பிராண்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டார்டிங்லேருந்து எடிசன் விளாக்ஸை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் எடிசன் விளாக்ஸ் கடந்து வந்த பாதை, எடிசன் விளாக்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை கடந்து வந்திருக்குங்கிறது தெரியும் நம்புகிறேன். புதுசாக வந்தவங்களுக்கு எடிசன் விளாக்ஸ் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ இந்த ஹெர்பல் பிராண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது, இதை ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்ன எதிர்ப்பு இருக்குது, இந்த ஹெர்பல் பிராண்ட் மூலமாக மக்களுக்கு என்னென்ன விஷயத்தை நம்ம கொடுக்க போகிறோம், எனக்கு இந்த ஹெர்பல் பிராண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்பயராக இருந்த விஷயம் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முழுமையாக பாருங்கள். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் நம்ம இந்த எடிசன் விளாக் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு கரியரை நோக்கி நான் பயணிச்சிட்ருக்கிறேன். இதுக்காக நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறேன், நிறைய பீப்புளை மீட் பண்ணுறேன், நிறைய டாக்குமெண்ட்ரிஸை வந்து கவர் பண்ணுறேன், ஆர்டிகளை எழுதுகிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சில பகுதியில் ஒரு சில மக்களோட திறமையை பார்க்குறேன். அவங்களோட திறமை அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு அபரிவிதமான ஒரு திறமையாக இருக்கும். ஆனால் வந்து அவங்களோட திறமையும் அந்த இடங்களையும் பார்த்தீங்கன்னா முடக்கப்பட்டு இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஒன்று நினைக்கிறேன், சரி இவங்களோட திறமையை மக்களுக்கு தெரியணும், மக்கள் இதனால் பயன்பெறணும், இதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணது இந்த எடிசன் விளாக்ஸ் அப்படிங்கக்கூடிய நம்ம யூடியூப் சேனல். ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இதே போர்வையில் நிறைய போலிகள்கிட்ட மக்கள் ஏமாந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு ஒரு 2 பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட திறமை அந்த இடத்துல டோட்டலாக முடக்கப்பட்டிருக்கு ஒரு மூலையில், இதே போர்வையில் இன்னொரு போலிகள் வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி ரிசர்ச் பண்ணுற வரைக்குமே நானுமே இதெல்லாம் வந்து உண்மை அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இதை டீப்பாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதனால் மக்கள் எக்கச்சக்கமான பேர் வந்து ஏமாந்துட்டு இருக்கிறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அதாவது இது காலங்காலமாக இந்த ஒரு விஷயம் வந்து ஏமாற்றப்பட்டுட்டே இருந்திருக்கு. அப்போ தான் ஒரு விஷயத்தை நான் நினைக்கிறேன், இந்த போலிகளை வந்து நம்ம அம்பலப்படுத்தணும், இதை வந்து தோல் உரிக்கணும், கண்டிப்பாக இது மக்கள் வந்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் களத்தில் இறங்குறேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் நடக்கக்கூடிய சீர்கேடுகளையும் நம்ம இதில் அம்பலப்படுத்தணும் நம்ம சேனல் மூலமாக அப்படிங்கிற ஒரு டெசிஷனை முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையுமே ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். மற்றும் ஒரு சில நாடுகளுக்குமே ட்ராவல் பண்ணி அங்கே நடக்கக்கூடிய ஒரு சில சீர்கேடுகள் ஸ்கேம்ஸையுமே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நம்மளோட ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்ரிஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ட்ராவலராக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போவாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு சமூக சீர்கேடு யாராலையுமே போக முடியாத ஒரு இடங்களுக்கு, அந்த இடத்துக்கு ரகசியமாக வந்து நம்ம போய் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சீர்கேடுகளை நம்ம ஆவணப்படமாக எடுத்து நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ்லாம் நம்ம வந்து எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய மிரட்டல்கள் வரும். அந்த மாதிரி எனக்குமே வந்து நிறைய மிரட்டல்கள், நிறைய பிரச்சனைகள் வந்தது. இதை தாண்டி நிறைய வழக்குகளை வந்து சந்திக்க வேண்டி இருந்தது. ஏன்னா ஒரு யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வழக்குகளை வந்து சந்திக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம சேனலாக மட்டும்தான் இருக்கும் தமிழ்நாட்டில். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிரட்டல்கள், இந்த மாதிரி வழக்குகளை சந்தித்து பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் நம்ம இந்த ஜேர்னியை வந்து கடந்து வந்திருக்கிறோம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நம்ம சேனலில் வந்து மந்த்லி ஒரு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதே வந்து அவ்வளோ சிரமமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி ஒரு டீம் ஒர்க்கு, ஒரு மெனக்கடல், அதை தாண்டி இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படியும் போஸ்ட் பண்ணாலும் அந்த வீடியோனால நிறைய பிரச்சனைகள் வரும். அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி தான் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணோன்னா எவ்வளவோ இன்றைக்கி வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுறாங்க, நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச பிளாக்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த வீடியோஸுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஸ்டார்ட் பண்ணி 7 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. 269 வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வெறும் 269 வீடியோ 7 இயர்ஸில். அந்த 269 வீடியோவுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு என்னென்னா 1.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம எடிசன் விளாக்ஸை பின்தொடர்ந்து இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் என்னால் இதை கடந்து வர முடிஞ்சதுன்னா அது எல்லாமே இவங்க எல்லாருமே எனக்கு கொடுத்த ஒரு ஆதரவு, ஒரு நம்பிக்கை தான். ஸோ இப்போ வந்து இந்த ஹெர்பல் பிராண்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன அவசியம், என்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எதுக்காக இவங்களை எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரணும்னு நினச்சோமோ அது அப்படியே தலையில மாறிடுச்சு. ஏன் கொண்டு வரணும்னு நினச்சோம்னா, அவங்கெல்லாம் ஏதோ ஒரு மலையில், காட்டில், வெளி உலகம் அறியாத, ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள். அவங்களோட திறமை மற்றவங்களுக்கு 4 பேர்த்துக்கு தெரியணும், அதனால் மக்கள் பயனடையணும்னு நாம் நினச்சோம். ஆனால் இப்போ இது தலைகீழாக மாறினதுக்கு காரணம் என்னென்னா, நாமளே இந்த மாதிரி நபர்களை வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸை நம்ம வெளியே கொண்டு வருவோம். அப்படி வெளிக்கொண்டு வரும்போது என்ன பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னா, கார்ப்பரேட்டுக்கிட்டேருந்து ஒரு அச்சுறுத்தல், நீ வந்து பண்ணக்கூடாது,
அந்த விஷயத்த வந்து என்னங்கிறத எங்களுக்கு சொல்லு, நீ பண்றதுக்கு நீ யாரு, இந்த மாதிரியான அச்சுறுத்தல். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய விஷயத்த கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல நேத்து முளைச்ச போலி பிம்பங்கள். அதாவது டிஜிட்டல் மீடியா அப்படிங்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒரு போலியான பிம்பத்தை மக்கள் முன்னாடி காட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இயற்கை மருத்துவம்னா என்ன, இந்த இயற்கை சார்ந்து எந்த ஒரு அடிப்படை அறிவுமே இருக்காது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு மக்கள்கிட்ட ஒரு போலியான பிம்பத்தை காட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி சூழல்ல முடக்கப்படக்கூடிய இந்த நபர்கள் வந்து அவங்க கிட்ட போராடக்கூடிய வலிமை இல்லை, திறமை இல்லை, பொருளாதாரம் இல்லை. அதனால அவங்க வெக்ஸ் ஆகி இந்த மாதிரி பல தலைமுறையா அவங்க கஷ்டப்பட்டு அனுபவ பாடங்களா பல தலைமுறையா அவங்க கொண்டு வந்த அந்த திறமை வந்து அப்படியே முடக்கப்படுது. எக்ஸாம்பிள், எனக்கு எத்தனை வருஷம்னு எனக்கு சரியா தெரியல, ஒரு 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். வானாவரம் அப்படிங்கக்கூடிய ஒரு மலை கிராமத்துல ஒரு பெரியவர், ஒரு பழங்குடி மக்கள், ஒரு பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது. ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு 10 நாளில் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க முன்னோர்கள் சொன்ன பாடம், அவங்களோட முன்னோர்கள் பரம்பரையாக சொன்ன ஒரு சில வழிமுறைகள் படி மூலிகளை வச்சு ஒரு மருந்தை செஞ்சு சாப்பிட்றாரு. அந்த மனுஷன் வந்து 10 நாளில் செத்துருவாங்கன்னு சொன்ன ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உயிரோடு இருக்கிறாரு 2-3 வருஷமா. அவங்க 15 நாள் டைமே சொல்லிட்டாங்க. 90% போயிடுச்சுங்க, 10% தான் இருக்குது. அவர் ஏதோ ஒரு மாதமோ இல்லை 15 நாளோ வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த மூளைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சதை அவராக இது பண்ணி செத்துருவன்னு சொன்ன அந்த நபர் வந்து உயிர் பிழைச்சிடுறாரு. இதை கேட்டு எல்லா மக்களும் ஆச்சரியமாக வராங்க. சுற்று வட்டார பகுதி எல்லாம் பிரமிப்பாகுது. என்னடா அது, நாளைக்கு செத்துருவாங்கன்னு சொன்னாங்க, 10 நாளில் செத்துருவாங்கன்னு சொன்னாங்க, ஆள் 4 வருஷமாச்சு இந்த அளவுக்கு உயிரோடு இருக்கிறாரு, என்ன ஆச்சு, என்ன மாயமந்திரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய மக்கள் அவங்கள தேடி வராங்க. அந்த மாதிரி தான் வந்து நானும் கேள்விப்பட்டு அப்போ நான் அவரை வந்து சந்திக்க போகிறேன். அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சாவும் இறக்கும் தருவாய்க்கு போயிட்டு இந்த வந்த மாதிரி யாரும் இறக்கக்கூடாது, இந்த விஷயம் எல்லாத்துக்கும் கொடுக்குன்னு சொல்லி சுற்று வட்டார பகுதியில் யாரெல்லாம் கிட்னி பிரச்சனை இருக்குது, கிட்னி வந்து செயலிழந்துருச்சோ அவங்களுக்கு அந்த மருந்து கொடுக்குறாரு. அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கலை நம்ம கவர் பண்ணி நம்ம சேனலில் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோனால எக்கச்சக்கமான நபர்கள், இந்த மாதிரி வந்து கிட்னி செயலிழந்த நபர்கள் வந்து அவர்கிட்ட அந்த மூலிகை சாறை வாங்கி சாப்பிட்டு நல்ல இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட நிறையா பேர்த்த அவர் காப்பாற்றி விட்டார். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணப்போ அவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். அவங்களாம் எப்படி பயப்படுவாங்க அப்படின்னா முத நாங்கள் போய் அவரை அப்ரோச் பண்ணுறோம். இந்த மாதிரி உங்களை ஐயா, இந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் நாங்கள் எடுக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேமரா அதெல்லாம் காட்டும்போது அவர் பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இந்த கேமரா, மைக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குன்னு கூட தெரியாது. ஏதோ மலையில் வந்து அவங்களுக்கு பிழைப்பே வந்து விவசாயம் தான். அப்போ அந்த மாதிரி நபர்களுக்கு கேமரா தூக்கி நம்ம போகும்போது அவங்களுக்கு வந்து பயம். அப்போ அந்த லோக்கல் பீப்புள்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு ரிலேஷனாக நம்ம வந்து பழகி ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியாக நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்த பிறகு தான் நம்ம சொல்கிறத அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு நம்ம ஒரு ஆர்டிக்கலை, ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறோம். அந்த ரிலீஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளில் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி செயலிழந்த நபர்கள் நிறைய பேர்த்த அவர் காப்பாற்றி விட்டுருக்காரு. இன்னமும் அவர் அந்த நோட்டு போட்டு அவங்க வீட்டில் அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க, காப்பாற்றிருக்காங்க. ஆனால் இதில் என்னன்னு வைங்களேன், கார்பரேட் எல்லாமே அவங்கள போட்டு மொக்கிறாங்க. நீ எப்படி இதை வந்து சரி பண்ணுற, நீ என்ன தான் அதில் சீக்ரெட் வச்சுருக்கிற, அதை வந்து நீ எனக்கு சொல்லி ஆகணும், அதை வந்து உனக்கு பணம் வேணாலும் தரேன், ஆனால் நீ பண்ணக்கூடாது, இல்லை எங்கள்கிட்ட கூடன்னு சொல்லி மிரட்டல் வருது, அச்சுறுத்தல் வருது. அப்போ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க, முடக்கப்படுறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் வந்து இப்போ இறந்துட்டார், அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த ஜென்ரேஷனோட அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். அந்த ஒரு பழமையான திறமை இந்த ஜென்ரேஷனோட டோட்டலாக முடிஞ்சது, அவ்வளோதான். இதுக்கு மேலே அது யாருமே யூஸ் பண்ண முடியாது, யாருமே பயன்படுத்த முடியாது, யாரோட நாலேஜுக்கும் போகாது. இந்த மாதிரி ஒரு நபர்களை நம்ம வெளிக்கொண்டு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால சரி இவங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேஃப்டி பண்ணணும், இவங்களை நம்ம வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக இவங்களை வந்து நம்ம இவ்வளோ அச்சுறுத்தல் வந்து கொடுக்கக்கூடாது, இவங்களை ஃபஸ்ட்டு சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, இப்போ வரைக்குமே இந்தியா முழுக்க நான் ட்ராவல் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி ஒரு அசாத்திய திறமை கொண்ட நபர்களை மீட் பண்ணுவேன். அவங்க பயங்கர திறமை. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, நான் அந்த மாதிரி பீப்புளை மீட் பண்ணும்போது எனக்கெல்லாம் அப்படியே ஒரு புல்லரிக்கு மிராக்கலான ஒரு விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் நான் வந்து இப்போ கூட ஆவணப்படி கிட்டத்தட்ட 32 பேர்த்த ஆவணப்படப்படுத்தி வச்சுருக்கிறேன். ஆனால் எதுவுமே நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணவே இல்லை, ஃப்ளாஷ் பண்ணவே இல்லை. காரணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சுறுத்தல், ஏதாவது ஒரு பிரச்சனை, இது இன்க்ளூட் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, வேறு நார்த் இந்தியா அதர் ஸ்டேட்டில் கூட ஒரு சில பழங்குடி மக்களோடைய அவங்களுடைய அசாத்திய திறமைகளை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். காரணம் அட்லீஸ்ட் அவங்களை அழிய விடாமல் அதை ஒரு ஆவணமாவது படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த மாதிரி பீப்புளை நான் ரேண்டமாக மீட் பண்ணும்போது அவங்க எல்லாம் புலம்புறது ஒரு விஷயம், ஒரு வேதனைப்படுறது.
என்னத்த பிரயோஜனம், இத்தனை வருஷமாக பண்ணோம், அந்த காலத்தில் எங்களுக்கு உண்டான மரியாதையே வேறு, ஒரு ஊரே எங்கள்கிட்ட தான் வந்து பண்ணுவாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. அதை அவங்களோட ஸ்டோரியை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக உட்காந்தாலும் அவ்வளோ வியப்பாக இருக்கும். அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பாரு இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு பொருளாதார பின்தங்கி ஒரு ஆடு மேய்ச்சிட்டு மாடு மேய்ச்சிட்டு ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு திறமையான நபர்கள் அவர்களுடைய திறமை வந்து முடக்கப்படும் போது தான் அப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம எதுக்காக இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி நம்ம ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பிராண்டில் வந்து பல இடங்களில் மறைஞ்சிருக்கக்கூடிய திறமையான மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமையான ஃபார்முலாஸ், திறமையான விஷயங்களை ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி ஒரு பாரம்பரியமான பழமையான நல்ல திறமையான தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்டு வைத்தியர்கள் பாரம்பரிய மனிதர்களை வச்சு ப்ராடக்டை வந்து உருவாக்கப்படணும். இது எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி தரமான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதற்காக உருவாக்கப்பட்டது தான் நம்ம பிராண்ட். நம்ம பிராண்டோட நேம் பூர்வக்குடி. நம்ம பிராண்டோட நேம் பூர்வக்குடின்னு வச்சதுக்கான காரணமே எங்க இந்த பூர்வக்குடிகளோட திறமை மறுக்கப்பட்டதோ அதே திறமையை அதே பழமையை நம்ம ரீக்ரியேட் பண்ணி இந்த மக்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதாங்க நம்ம பூர்வக்குடி அப்படிங்கக்கூடிய ஒரு பிராண்டு. இது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோட பெஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அவேர்னஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நான் இந்த சேனலை பயன்படுத்திக்கணும், நான் இதை வந்து ஒரு பெருமைக்காக நான் சொல்ல விரும்பல, நான் இந்த சேனலை பயன்படுத்திக்கணும்னு நினச்சேன்னா எனக்கு வந்து நான் இந்த 269 வீடியோஸ் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக இன்னும் ஒரு 100 வீடியோஸ் வந்து ப்ரொமோஷன் வீடியோவாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நான் நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோக்கள் நிறைய கார்பரேட்ஸ்கிட்ட நான் என்னோட ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் நான் இன்றைக்கி இந்த ஒரு எடிசன் விளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னியை வந்து நான் கடந்து வந்திருக்கிறேன். இதனால் நான் பெருசாக வந்து சம்பாதிச்சேன் அப்படின்னா நான் இந்த சேனல் மூலமாக எனக்கு வருமானம் வருது இல்லைன்னா நான் சொல்ல கிடையாது. பட் ஆனால் எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு டீமே வந்து இயங்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதுக்கான செலவினங்கள் நான் ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய ரெவன்யூக்கும் நான் செலவு பண்ணுறதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ சிரமம் இருக்கும், அவ்வளோ டீம் ஒர்க் இருக்கும், அவ்வளோ ட்ராவல் இருக்கும், மெனக்கடல் இருக்கும். இவ்வளோ எக்ஸ்பென்ஸை தாண்டி தான் நான் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரியுமே மேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனாலும் எனக்கு இது ஒரே ஒரு விஷயம் மோட்டிவேஷன் என்னன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட். இன்னொன்று நான் பண்ணுற இந்த வீடியோஸ் மூலமாக அவ்வளோ பேர் அவேர்னஸாக இருக்காங்க. என்ன ஒரு இடத்துல பார்த்தா கூட வந்து எடிசன் விளாக்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் நம்பிட்டு இருந்தேனா, எங்கள் அம்மாலாம் நம்பிட்டு இருந்தாங்கப்பா, நான் இதெல்லாம் வந்து நம்பி நிறைய ஏமாந்துட்டேனா, ஆனால் நீங்கள் தானே மொதல் டைம் கொண்டு வந்திருக்கிறீங்க, ஏதாவது வெளிக்கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பண்ண விஷயத்த சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்ம சம்பாரிச்சு வச்ச நம்பிக்கை மக்கள்கிட்ட. ஸோ இந்த மாதிரி மக்கள் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய வந்து காரணம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த பூர்வக்குடிகளுடைய திறமையை நம்ம ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பூர்வக்குடி அப்படிங்கக்கூடிய ஒரு பிராண்டுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அதனால் நம்ம பிராண்ட் நேம்லேயே நாம் வந்து பேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் பூர்வக்குடின்னு சொல்லி. யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் நான் அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை எதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா நம்ம பிராண்டில் நடக்கக்கூடிய A to Z எல்லா விஷயமே வெளிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நம்ம பூர்வக்குடி அப்படிங்கக்கூடிய பேஜஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அசாத்தியமான விஷயங்கள், ஒரு சில அபூர்வமான விஷயங்களையும் நம்ம அந்த பேஜில் வந்து வெளிப்படையாக எல்லாத்தையுமே காட்ட போகிறோம். பூர்வக்குடின்னு யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலில் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுத்தேன். அதே மாதிரி இந்த பிராண்டிலையும் என்னால் முடிஞ்ச, கண்டிப்பாக எனக்கு தெரியும் இந்த ஒரு டெசிஷன் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அதாவது ரொம்ப இதில் மெனக்கடணும், ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா நம்மளை நம்பி நிறைய மக்கள் இதில் வரும்போது அதில் நம்மளோட உழைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு இருக்கும். மிகப்பெரிய கனவு இது. இருந்தாலும் என்னால் முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அந்த நம்பிக்கையோடு நான் காலை வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் தோல்வியோ வெற்றியோ காலை வச்சு இதை வந்து என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். தடைகள் பல வந்தாலும் தகர்த்தெறிவோம் தமிழா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல் கைஸ்.